ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா யூடியூப் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஸ்கூல் அப்டேட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் எப்போ அப்படிங்கிறத வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும். ஆனால் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 16 ஓப்பன் பண்ணலாங்கிற மாதிரியான கவர்மெண்ட் வந்து ஜிஓ போட்டாங்க, ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் பெற்றோர்கள் வந்து அதிருப்தி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லை. ஸோ அதுக்கு நிறைய பெற்றோர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால ஸ்கூல் ரீஓப்பன் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஜனவரி 2021 ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஜனவரியில் பள்ளிகள் திறப்பு, பள்ளி கல்வித்துறையின் தகவல் உண்மையா? இப்போ இருக்கக்கூடிய இப்படி ஒரு தகவல் வந்து நேற்று வந்திருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்தால் தான் அது கன்ஃபார்ம். ஏன்னா பள்ளி கல்வித்துறை வட்டாரத்தில் வந்து இது மாதிரி ஒரு தகவல்கள் எப்போவுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஏன்னா உடனே வந்து டிசம்பரில் கூட ஓப்பன் பண்ணுவாங்க, நவம்பரில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆனுவல் எக்ஸாம் டைம் டேபிளே ரெடி ஆகிடுச்சு, கவர்மெண்ட் சைடில் வந்து கொடுத்துட்டாங்க அவங்க அப்ரூவலுக்காக அப்படிங்கிற மாதிரி பல வகையான தகவல்கள் வந்துட்டு தான் இருக்குது. எது உண்மை, எது வந்து ஃபேக்கான நியூஸு, பொய்யான தகவல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாருமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். தமிழக அரசிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தால் தான் அன்றைக்கி தான் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரியான தகவல்கள் வரும். ஆனால் பள்ளி கல்வித்துறை வந்து தகவல் கொடுத்தது உண்மை அப்படிங்கிறது தான் தெரியுது. இருந்தாலும் அது வந்து சரியான ஒரு தகவலாக 100% நமக்கு வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை எடுத்துக்க முடியாது. பள்ளி கல்வித்துறையிலேருந்து தகவல்கள் வந்தாலும் அதை வந்து அப்ரூவல் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான். ஓகேவா? ஸோ அதனால் ஜனவரி டிசம்பர் வரைக்குமே இருக்காது அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேள்வி தான். ஆனால் பள்ளி கல்வித்துறையிலேருந்து சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, ஸோ ஜனவரியில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும். கல்வி தொலைக்காட்சியில் வந்து நடக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே மாணவர்கள் கவனிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக அரசு வந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் அண்ட் சீ. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தகவல் வர்றப்போ அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நம்மளும் நிறைய இது மாதிரி வீடியோ கொடுக்குறப்போ உங்களுக்கும் கன்ஃபியூஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் வரப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த்.